ஆவடியில் 30/6/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று நகராட்சி அருகில் ஹாப்பி டே ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பேரில் டான்ஸு, பாட்டு, டிஜே, ஃபுட்டு எல்லாமே இங்கே கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி 6 to 8 காலையில் அந்த மாதிரி நடத்துகிறாங்க. இது இந்த நிகழ்ச்சி புதுவிதமாக இருக்குது. இந்த அம்பத்தூரில் ஆவடியில் இன்றைய தினம் நடந்து கொண்டு இருக்கிறது. நகராட்சிக்கு அருகில் உள்ள சாலையில். கண்டிப்பாக நான் உங்களை பார்க்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு ஆடலை பார்த்து எனக்கு ஆரம்பிக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்ததுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்ததாலே மட்டும்தான் இவங்களால இதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து இந்த கலையை காமிக்க முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி அந்த ஓசிஎஃப் டிசிஎல் குரூப் அவங்களுக்கும் இந்த டேலண்ட்ஸை வெளியில் கொண்டு வரவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். ஸோ எல்லாருமே ஒரு ஜோரை கை தட்டி அவங்க பேரண்ட்ஸ்க்காகவும் அந்த மாஸ்டர் அந்த குருவுக்காகவும் இந்த அழகான ஒரு டான்ஸருக்காகவும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஷெக். ஸோ பிஎஸ் ரெடி டீம் சார்பாக இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வேற லெவலில் இருந்தது. ஏன்னா இத்தனை நேரம் ஒரு ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸாக மேக்கப்போடு அவங்க நின்றுருக்காங்க. நல்ல ஒரு பலமான கரகோஷம் அவங்களை கொடுத்துடலாம். என்னதான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் நல்ல ஒரு ஸ்மைலோட எனர்ஜெட்டிக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ரியலி ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்காக பெர்ஃபார்ம் பண்ண வராங்க வில்லு பாட்டு. ஸோ கேன் வி ரிக்வெஸ்ட் a team below the stage please? Below the stage. இந்த மேடைக்கு மேலே எந்த பெர்ஃபார்மன்ஸும் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ப்ளீஸ் வில்லு பாட்டு டீம் over there. That's Willu Party team for us on the stage. Willu Party team for us on stage. ஓகே, டிஜே மியூசிக் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆஃப் பண்ணணும்னு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாருப்பா? வணக்கம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆவடி கன்னடபாளையத்தில் உள்ள நாஸ்ரித் குழுமத்தினுடைய பள்ளி மாணவர்களின் சார்பாக வணக்கம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளேனில் பாட வந்தருள்வாய் மண்ணின் மகளே.
தானதந்தத்தோடு 7 சந்தங்களின் தாளத்தோடு பிளாஸ்டிக் பத்தி பாட வந்தோம். அதனை நீங்கள் காதில் வாங்கி போட்டிட கேட்டோம். பிளாஸ்டிக் பத்தி பாட வந்தோம். அதனை நீங்கள் காதில் வாங்கி போட்டிட கேட்டோம். அண்ணே, நாம மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? முக்கியமான செய்தி தான். என்ன செய்தி அண்ணே அது? நம்ம ஆவடியை சுத்தமாக வச்சிருக்கிறத பத்தியும் நம்ம சுத்தி உள்ள இடங்களை சுத்தமாக வச்சிருக்கிறத பத்தியும் தான் சொல்ல போறேன். எப்படி அண்ணே, கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. சொல்றேன். அதுலயும் ஒரு முக்கியமான செய்தி. நம்ம செய்யணுங்கிற செய்தியை மட்டும்தான் சொல்றோம். ஆனா அதை செயலையே செய்துட்டு இருக்காரு ஒருத்தர். அப்படியா? அவர் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அண்ணே. அவங்க யார் தெரியுமா? அவர்தான் நம்ம நாஸ்ரத் குழுமத்தினுடைய செயலாளர் திரு என்றி ஐயா அவர்கள் தான். ஐயா அவர்கள் இது நம்ம அப்படிங்கிற அமைப்பின் மூலமா துப்புரவு தொழிலாளர்களுடன் இணைந்து தூய்மை செய்யும் பணியினை தொடர்ந்து செய்றாங்க. சரிங்க அண்ணே, சுத்தத்தை பத்தி ஏதோ சொல்றேன்னு சொன்னீங்களே அண்ணே, கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. சுத்தம் சுகாதாரமா இருக்கணுங்க. சுத்தம் சுகாதாரமா சூதானமா இருக்கணுங்க. நித்தவரு கிருமி வரும் நெருங்கு முன்னே அழிக்கணுங்க. நித்தவரு கிருமி வரும் நெருங்கு முன்னே அழிக்கணுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமா வாழ கத்துக்கோணுங்க. எப்படி அண்ணே இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணே. கை காலு முகத்தை எல்லாம் சோப்பு போட்டு கழுவிடுங்க. கை காலு முகத்தை எல்லாம் சோப்பு போட்டு கழுவிடுங்க. கெட்ட கிருமி எல்லாம் கிட்டே வரும் விலகிடுங்க. கெட்ட கிருமி எல்லாம் கிட்டே வரும் விலகிடுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. சுகாதாரமாக வாழ கத்துக்கோணுங்க. சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க. மக்கள் சுகாதாரமாக வாழ கத்துக்கோணுங்க. அண்ணே, மயில்